இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டல்கோனா காஃபி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு ரேஷியோ. இப்போ நான் எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பீட் ஆயிரும். ஒருவேளை உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான விஸ்கை யூஸ் பண்ணி கூட பீட் பண்ணிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும். பட் எலக்ட்ரிக் பீட்டர் நம்ம ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிடலாம். நீங்கள் பீட் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஒரு ஸ்மூத் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிஃப் பீக் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கரையாமல் இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் கன்சிஸ்டன்சி. அந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்தோடனே தனியாக எடுத்து வச்சுருங்க. நான் பாலை காய்ச்சி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து இப்போ கோல்டு மில்காக தான் இருக்குது. பால் காய்ச்சியில் பார்த்தீங்கன்னா திக்காக காய்ச்சிக்கோங்க. தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிடாமல். இப்போ நம்ம 3/4 கப் அளவுக்கு கிளாஸில் ஃபில் பண்ணிக்கலாம் பாலை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. இப்போ லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி ட்ரை பண்ணணும்னு எல்லாருக்குமே தோணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காஃபி லவர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்கும். இப்போ நான் மேலே காஃபி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நமக்கு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காஃபி லவர் எல்லாருக்குமே இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் லாக்டவுன் டைமில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.